வீட்டில் இருக்கிற பெரியவங்க பேச்சை கேளு அப்படின்னு சொல்கிறது உண்டு. அது மட்டும் இல்லை, பெரியவங்க சொல்கிறபடி நடந்துக்கோ அப்படின்னு புத்திமதி சொல்லுவாங்க. இப்படி இதை ஒரு இளைஞனுக்கு அறிவுரையாக சொன்னோம். அதுக்கு அந்த இளைஞன் சொல்கிறான், அட போங்க சார், அவங்கெல்லாம் அந்த காலத்து ஆசாமிங்க, இந்த காலத்தை பற்றி அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நமக்கு புத்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டான் அவன். அதுக்கப்புறம் அவனை விடாப்படியாக உட்கார வச்சு நாம் கேள்விப்பட்ட ஒரு கதையை அவங்கக்கிட்ட சொன்னோம். அவனை கேளப்பா இது என்ன, அது என்ன கதைன்னா, ஒரு பாரசீக மன்னன் அவன் தன்னுடைய பரிவாரங்களோட இளைஞர்களையும் அழைச்சிக்கிட்டு இஸ்தான்பூர்லேருந்து கப்பர்நாகும் பட்டணத்துக்கு புறப்பட்டானான். மொத்தம் 7 நாள் பாலைவனத்தில் பிரயாணம் பண்ணி அங்கே போய் சேரணுமா. சரி, அப்படி அந்த ஊரில் என்ன விசேஷம் அப்படின்னா, அந்த பாரசீக மன்னனுடைய தாத்தாவை புதைச்ச இடம் அந்த ஊரில் இருக்குதான். தாத்தா இறந்த 100வது நாள் நினைவு சடங்கு அந்த ஊருக்கு போய் நடத்த வேண்டியிருக்குது. பாலைவன பகுதிங்கிறதுனால இளைஞர்கள் மட்டும்தான் அந்த பயணத்தில் பங்கெடுத்துக்கணும், வயசானவங்கள்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறது மன்னனுடைய கண்டிப்பான உத்தரவு. அதனால் மன்னன் தன்னுடைய பரிவாரங்களையும் இளைஞர்களையும் அழைச்சிக்கிட்டு புறப்பட்டான். ஒரு நாள் பிரயாணம் முடியறதுக்குள்ளே பாலைவன புயல் பயங்கரமாக வீச ஆரம்பிச்சுட்டுது. புயல்னால் ரொம்ப கடுமையான புயல். ஒட்டகங்கள்லாம் திசை மாறி போயிட்டுது. மன்னனும் கொஞ்சம் பேரும் வழி மாறி போயிட்டாங்க. யார் யார் எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல. தண்ணி தாகம், சில பேர் செத்து போட்டாங்க. மன்னனுக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல. தண்ணி இல்லாமல் தாக்கு பிடிக்க முடியல. வயசில் குறைஞ்ச ஒரு இளைஞன், மன்னா, தண்ணி இருக்கிற இடத்த நான் சொல்கிறேன், இங்கேருந்து தென்கிழக்கு திசையில் 2 கல் தொலைவு போனால் தண்ணி கிடைக்கும்னா. அவன் பேச்சை நம்பி அவன் சொன்ன திசையில் குறிப்பிட்ட தூரம் போய் பார்க்குறாங்க. பார்த்தா அவன் சொன்னது மாதிரியே அங்கே தண்ணி இருக்குது. மன்னனுக்கு ரொம்ப ஆச்சரியம். எப்படி தெரியும்ப்பா உனக்கு இங்கே தண்ணி இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லி அந்த இளைஞனை பார்த்து கேட்டார். மன்னா, என்னை மன்னிச்சு விடுறதா இருந்தால் நான் ஒரு உண்மையை சொல்கிறேன். நான் ஒரு தவறு பண்ணிவிட்டேன்னா. நீ எந்த தவறும் பண்ணியிருக்க மாட்டேன், எங்களுக்கெல்லாம் தண்ணி கொடுத்து உயிரை காப்பாற்றிருக்கிற, அதனால் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன், உண்மையை சொல்லு அப்படின்னார் ராஜா. பையன் மெதுவாக உண்மையை சொன்னான். அது மன்னா, என்னோட தந்தை உங்கள் தாத்தாவோட 100வது நினைவு நாளை பார்க்க வருவேன்னு பிடிவாதம் பண்ணார். நான் மறுத்தேன். வயசானவங்கள்லாம் வரக்கூடாதுங்கிறது ராஜா உத்தரவுன்னு சொல்லி பார்த்தேன். அவர் கேட்கலை, ரொம்ப அடம் பண்ணார். நான் பார்த்தேன். அவர் ஒரு சாக்கு பையில் போட்டு கட்டி ஒரு ஒட்டகத்து மேலே சாப்பாட்டு மூட்டைகளோடு சேர்த்து வச்சு கட்டி கொண்டு வந்திருக்கிறேன். தண்ணி கஷ்டம் வந்தப்போ அவர்கிட்ட சொன்னேன். அவர் தான் சாக்கு பையில் ஒரு ஓட்டை போட சொன்னார். துவாரம் போட்டேன். அது வழியாக பார்த்துட்டு தான் தண்ணி இருக்கிற இடத்த சொன்னார். அது எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்டேன். மாலை நேரத்தில் இந்த சிச்சிலி பறவைகள் தண்ணி குடிச்சுட்டு தான் தூங்கும். நான் சாக்கு துவாரம் வழியாக பார்த்தப்போ தென்கிழக்கு திசையிலேருந்து அந்த பறவைகள்லாம் வந்தது தெரிஞ்சுது. அதனால் அங்கே தண்ணி இருக்குங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார் அப்படின்னு. ஆனால் அந்த இளைஞன் மன்னன் உடனே அந்த பெரியவரை சாக்கு பையிலிருந்து வெளியில் கொண்டாந்தான். பெரியவங்க எப்போவுமே அனுபவசாலிகள், அவங்க துணை இல்லாமல் பிரயாணம் பண்ணது தப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். நல்ல வேளை இந்த பெரியவர் இப்போ நம்ம கூட இருக்கிறார், இனி இவர் தான் எனக்கு அமைச்சர் அப்படின்னு நானும். நினைவு நாளை நல்லபடியாக கொண்டாடி விட்டு எல்லோரும் நாட்டுக்கு திரும்பினாங்களாம். இந்த கதையை சொல்லிவிட்டு அனுபவ பாடசாலைகளில் படித்த முதியவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அவங்க பேச்சை கேட்கணும் அப்படின்னு நம்ம எதிரில் உட்காந்துருந்த இளைஞனுக்கு புத்தி சொன்னோம். சரி சார், இவ்வளவு தூரம் சொல்கிறீங்க, ஏற்கனவே ஒரு பெரியவர் சொன்ன புத்திமதியை கேட்டுவிட்டு தான் நான் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அவன். என்ன புத்திமதி சொன்னார் அவர் அப்படின்னு கேட்டோம். உங்ககிட்ட புத்தி கேட்க சொன்னார், அதோட பலன் இந்த 5 நிமிஷ அவஸ்தை அப்படின்னா.